இப்போ எங்க பாட்டி இல்ல. ஆனா, அப்ப எங்க பாட்டி இருக்க பார்த்து வந்து சாப்பிட்டது. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. எப்படியும் 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ உங்க வீடியோல வேற ரீசென்ட்டா பார்த்தேனா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு செஞ்சு குடுங்கக்கா சொல்லி கேட்டிருந்தீங்க. நெறைய பேர் ஆர்டர் பண்றவங்கலாம் ஒரு ஸ்டோரி வந்து இந்த சீனி வடைக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. நெறைய பேருக்கு வந்து அது என்னன்னு தெரியல. வடை செய்றீங்களா சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வடை கிடையாதுங்க. இது வந்து சீனி வடைன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெடிஷ்னலா வந்து ஒரு ஃபங்ஷன்ல வந்து பண்ணுவாங்க. எங்க வீட்ல செய்வாங்க. அதனால நான் வீடியோல வந்து மென்ஷன் பண்றேன். நீங்க வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிடாதவங்கலாம் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெனச்சா கூட ஒரு 1/4 கிலோ வந்து அவைலபிள் தான். இப்போ வந்து அவங்க ஒரு 2 கேஜி வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் நான் செய்யறது ஒரு 4 கிலோ செய்கிறேன். இன்னொருத்தவங்க ½ கேஜி கேட்டிருக்காங்க. எல்லாமே செஞ்சு இன்றைக்கே போட்டுருவேன். இது வந்து எவ்வளோ நாள் நல்லாயிருக்கும், டேட்லாம் வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எல்லா ஃபுட்டுக்குமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டால் வந்து சொல்லிவிடுவோம். இது வந்து ஒரு பலகாரம் மாதிரி தாங்க. இப்போ முறுக்கு, அதிரசம்லாம் எத்தனை நாள் வச்சு சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் இந்த சீனி வடையுமே வந்து நல்லாயிருக்கும். இன்க்ரீடியன்ஸ் வந்து இல்லை மைதாலாம் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. ரவை வந்து சேர்த்துருக்கேன். சர்க்கரை, முட்டை, ஏலக்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துருப்பேன். வாசனை சூப்பராக இருக்கும். இது செய்ய பார்த்தே அவ்வளோ வாசனையாக இருக்கும். சிங்கிள் பேக்கில் வந்து பேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்து கேட்டிருந்தாங்க. அதனால சின்ன சின்னதாக வந்து போட்டிருக்கேன். நிறைய பீஸ் வந்துச்சு இதுலேயே.